செந்தூரப்பூ பகுதி 3. 40க்கு 40 திமுகவின் வெற்றி சாதித்தது என்ன? அது ஒரு வேஸ்ட் வெற்றி. பார்லிமெண்ட்டில் போய் சமோசா சாப்பிட வேண்டியது. இப்படி ஒரு பாஜக எம்பி சொல்கிறார். சமோசா சாப்பிடுவதற்கு பாராளுமன்றம் தான் செல்ல வேண்டுமா? மதுரையில் எல்லா வீதியிலும் விற்பனை ஆகிறது. இது சாமானியனுடைய கேள்வி. இப்போ சமோசா சாப்பிடுவதற்காகத்தான் பாராளுமன்ற தேர்தலை இந்த பாஜக அரசு நடத்தியதா என்பது சாமானியனுடைய கேள்வி. ஒருவேளை இவர்கள் 40க்கு 40 வெற்றி பெற்றிருந்தார், இவர்கள் சமோசா சாப்பிடுவார்கள், வேற எதையும் திம்பார்களா? இது வெகுஜன மக்களுடைய வேகமான கேள்வி. இது வாக்களித்த மக்களை கொச்சைப்படுத்தக்கூடிய கேள்வி. இந்த 40 பேரும் அவருடைய 240 விட 3 மடங்கு பலம் வாய்ந்தவர்கள். 300 மடங்கு பலம் வாய்ந்தவர்கள். இவர்கள் கேட்ட கேள்வியிலே என்றைக்கு பதில் அளித்திருக்கிறார் நமது பாரத பிரதமர்? ஒரு நாள் கூட வாய் திறக்கவில்லையே. அதை விட்டு விடுவோம். 40-40 என்ன செய்தது? மோடியின் அரசை மைனாரிட்டி அரசாக மாற்றியது. அவ்வளவு. மோடி தனி ஆவர்த்தனம் செய்யாததை தடுத்தது. அவ்வளவுதான். இரவு நேரத்தில் எந்த ஒரு சட்டத்தையும் ஏற்ற விடாமல் தடுத்தது. அவ்வளவுதான். இடி, சிபிஐ இது போன்ற நையாண்டி நாடகங்களை நடத்த விடாமல் தடுக்கும். அவ்வளவுதான். தான் தோன்றித்தனமான சட்டங்களை இயற்ற விடாமல் தடுக்கும். அவ்வளவுதான். பாராளுமன்றத்தில் கேட்கும் கேள்விகளுக்கு இனிமேல் பாரத பிரதமர் வாய் திறக்காமல் இருக்க முடியாது. அவ்வளவுதான். ஆக 40-40 என்பது சாதாரண மதிப்பெண் அல்ல. 100க்கு 100. நன்றி.